ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆத்தென்டிக் சவுத். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு மேக்ரோனி பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு 4 கப் தண்ணி பாயில் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் 2 கப் மேக்ரோனி ஆட் பண்ணிக்கலாம். மேக்ரோனி ரொம்ப சீக்கிரம் வெந்துருங்க. ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ரொம்ப நேரம் வெந்தால் அது வெந்து உடஞ்சிரும். ஒரு 8 மினிட்ஸ் போல் வெந்தால் போதும். இப்போ 8 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நான் எடுத்து பார்க்குற கரண்டியில் மேக்ரோனிஸ் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. போதும், ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். இந்த கடாய் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட 4 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திப்போம். இந்த ரெசிபிக்கு தக்காளி நிறையா சேர்த்தணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒரு 2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்ததும் தக்காளி நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்கும். நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதக்கிடணும். இப்போ நம்ம வேக வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்க மேக்ரோனிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மேக்ரோனிஸை வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா அது கூட கோட் ஆனால் தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.